வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு சத்துக்கள் நிறைந்த சிவப்பரிசி வச்சு சாஃப்டான இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்க போறோம். நான் இன்னைக்கு 4 கப் இட்லி அரிசி எடுத்திருக்கேங்க. இது கூடவே 4 கப் சிவப்பரிசியும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 கப் உளுந்து, 2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இத தண்ணியில 2லிருந்து 3 தடவை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கிறேன். அடுத்து இதுல அரிசி உளுந்து எல்லாமே நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. இப்போ இத 6லிருந்து 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க. இப்போ இது ஒரு நைட் ஃபுல்லாவே ஊறி இருக்குங்க. இப்போ இத நல்லா மாவா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு ஆட்டுறதுக்கு அரிசி ஊற வச்சிருந்த தண்ணியே சேர்த்துக்கலாங்க. இப்ப பாருங்க, மாவு நல்லா ஆட்டியிருக்கு. கடைசியா இதுல மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இப்போ இத தனியா ஒரு பாத்திரத்துக்கு மாத்திரலாங்க. இந்த மாவை 6லிருந்து 8 மணி நேரம் நல்லா புளிக்க வைக்கணுங்க. இப்ப பாருங்க, 8 மணி நேரம் ஆயிருக்கு. மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு. இப்போ இத எப்பவும் போல இட்லி தட்டுல ஊத்திக்கலாங்க. 20 நிமிஷத்துல இட்லி நல்லா வெந்திருக்குங்க. இப்ப பாருங்க, தட்டுல இட்லி ஒட்டாம அழகா வெந்து வந்திருக்கு. சிவப்பரிசியில செஞ்சிருக்க இந்த இட்லி ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்குங்க. நிறைய சத்துக்கள் இருக்க சிவப்பரிசிய வாரம் 2 முறையாவது உங்களோட உணவுல சேர்த்துக்கோங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. மறக்காம அபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.